இந்தியா வெள்ளைக்காரர்களிடம் இருந்து சுதந்திரம் பெறுவதற்காக காங்கிரஸ் போராடி இருக்கிறது. தங்கள் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகை ஆரம்பித்தது. நாடு அவர்களிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு இந்த பத்திரிகை மக்களிடம் மவுஸ் குறைந்து போனது. நேஷனல் ஹெரால்டு இடத்தை சோனியாவும் ராகுலும் குறைந்த விலைக்கு வாங்கினார்கள். இதை எதிர்த்து சுப்பிரமணிய சாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் விசாரித்திருக்கிறது. இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இதையடுத்து பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராகுல் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜகவினர் போராட்டம் நடத்தியும் வந்திருக்கின்றனர். இதனால் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு, கவர்னர்கள் அனுப்பி வைக்கும் மசோதாக்களில் குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பது தொடர்பான வழக்கு ஆகியவற்றில் மத்திய பாஜக அரசிற்கு எதிராக உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவுகள் பாஜகவிற்கு அரசியல் ரீதியாக பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை மூலம் காங்கிரசிற்கு மத்திய பாஜக அரசு நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரசின் முன்னாள் தலைவர் சோனியா, பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் ஆகியோருக்கு எதிராக டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் சோனியா A1, ராகுல் A2 என்று குற்றவாளிகள் என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நேஷனல் ஹெரால்டு என்ற ஆங்கில நாளோடு காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான அசோசியேஷன் ஜெனரல் லிமிடெட் என்ற AJL என்ற நிறுவனத்தால் நடத்தப்பட்டது. நேருவால் 1938ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நாளோடு 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறும் இயக்கத்தின் போது ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. 1947க்கு பிறகு நாட்டின் முக்கிய நாடுகளில் ஒன்றாக அது விளங்கி இருக்கிறது. அந்த நாளோட்டின் ஆசிரியராக இருந்த 1947க்கு பிறகு நாட்டின் முக்கிய நாளேடுகளில் ஒன்றாக அது விளங்கி இருக்கிறது. அந்த நாளேட்டின் ஆசிரியராக இருந்த அப்போதைய பிரதமர் நேரு அதில் ஏராளமான கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த நாளேடு நிதி நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது. இதனால் 2008ஆம் ஆண்டு அதன் வெளியீடு நிறுத்தப்பட்டிருக்கிறது. பிறகு 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு டிஜிட்டல் வெளியீடாக வெளிவர தொடங்கியிருக்கிறது. AJL நிறுவனத்திற்கு நாடு முழுவதும் சுமார் ரூபாய் 2000 கோடி மதிப்புடைய அசையா சொத்துக்கள் இருக்கின்றன. நிதி நெருக்கடியில் சிக்கிய AJL நிறுவனம் காங்கிரஸ் கட்சிக்கு ரூபாய் 90.25 கோடி கடன் நிலுவை வைத்திருந்தது. இந்த நிலையில் சோனியா, ராகுல் ஆகியோர் பங்குதாரர்களாக இருக்கும் இந்தியா லிமிடெட் என்ற YIL நிறுவனம் ரூபாய் 50 லட்சம் கொடுத்து AJL நிறுவனத்தை அபகரித்ததாக பாஜகவின் மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி டெல்லி பாட்டியாலா ஹவுலில் உள்ள பெருநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் 2014ஆம் ஆண்டு பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். இதை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இந்த நிலையில் இதில் பண மோசடி நடைபெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை 2021ஆம் ஆண்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறது. அதன் பிறகு சோனியா மற்றும் ராகுலை அமலாக்கத்துறையால் பல மணி நேரம் விசாரிக்கப்பட்டது. இப்போது இதன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சோனியா, ராகுல் ஆகியோருக்கு எதிரான குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. AJL நிறுவனத்திற்கு சொந்தமாக ரூபாய் 661 கோடி மதிப்புடைய அசையா சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது டெல்லி, மும்பை, லக்னோ ஆகிய இடங்களில் அமைந்திருக்கும் அந்த இடங்களில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த சொத்துக்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர அங்கிருக்கும் அலுவலகங்களை காலி செய்யுமாறு அமலாக்கத்துறை நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது கட்சி அலுவலகங்களில் இருந்து வெளியேறும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவுடன் பாஜகவினர் களத்தில் இறங்கி காங்கிரஸ், சோனியா, ராகுல் ஆகியோருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை தொடுத்தும் வருகின்றார்கள். பாஜக செய்தி தொடர்பாளரான கௌரவ் பாட்டியா இப்போது மத்திய விசாரணை அமைப்புகள் கூண்டுகளில் அடைக்கப்பட்ட கிளிகள் கிடையாது, அவை நேர்மையான பருந்துகளாக செயல்பட்டு ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்களை சிறைக்கு அனுப்புவதை உறுதி செய்கின்றனர் என்று கூறியிருக்கிறார். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான கபில் சிபல்
பாஜகவை கடுமையாக விமர்சித்தும் இருக்கிறார். சோனியாவும் ராகுலும் யங் இந்தியாவில் வெறும் பங்குதாரர்கள்தான். அந்த நிறுவனத்தில் லாபத்தை கோர அவர்களுக்கு உரிமையும் கிடையாது. மேலும் பங்குதாரர்கள் எவரும் சொத்துக்களில் உரிமை கொண்டாட முடியாது. இதுதான் சட்டம். ஆனால் எதிர்க்கட்சிகள் அழித்தொழிக்கும் நோக்கத்துடன் ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். மோடி ஜனநாயகத்தின் தாய் என்று வாய்ச்சாலம் காட்டுகிறார்கள். உண்மையில் நீங்கள் சர்வதிகாரத்தின் தந்தை என்று கபில் சிபல் மோடியின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்த வழக்கின் மூலம் சோனியா மற்றும் ராகுலை சிறையில் அடைக்க மத்திய பாஜக அரசு முயல்கிறது. இவர்கள் இதிலிருந்து விடுதலை ஆவார்களா இல்லையா, சிறைக்கு செல்வார்களா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.